அனைவருக்கும் வணக்கம். அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் பேசுவது என்பது மிக மிக பெருமை வாய்ந்தது. ஓர் வீரனை பற்றி பேசுங்கள், இன்னொரு வீரன் பிறப்பான். ஒரு கவிஞரை பற்றி பேசுங்கள், இன்னொரு கவிஞன் பிறப்பான். ஒரு அறிஞரை பற்றி பேசுங்கள், இன்னொரு அறிஞன் பிறப்பார். ஒரு தியாகியை பற்றி பேசுங்கள், இன்னொரு தியாகி கிடைப்பார். ஒரு அண்ணலை பற்றி பேசுங்கள், ஏழை எளிய மக்களின் இன்னலை தீர்ப்பதற்காக, அவரை கண்ணீரை துடைப்பதற்காக இன்னொரு அண்ணல் பிறப்பார் என்கின்ற அந்த மனநிலையில் இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசுகின்ற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நல்கியிருக்கின்ற ஆளுமையில் வலைக்காட்சி நண்பர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்டில் பிறந்த தலைவர்களுக்கு எத்தனையோ பட்டங்கள் தந்திருந்தாலும் கூட அண்ணல் என்ற அந்த அன்பான ஒரு பட்டம் 2 பேர்களுக்கு மட்டுமே மக்களால் தரப்பட்டது. ஒன்று அண்ணல் காந்தியடிகள், இன்னொருவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 1891 1956 என்ற இந்த இடைப்பட்ட காலத்தில் அவருடைய பிறப்பும் இறப்பும் நிகழ்ந்திருந்தாலும் கூட அவருடைய வாழ்வு முழுவதுமே இந்த இடைப்பட்ட காலத்தில் இழிநிலையில் வாழ்ந்த மக்களுக்காக அர்ப்பணிப்பு செய்த ஒரு அற்புதமான மாமனிதர் அவர். எத்தனையோ பேர் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் பிறந்தாலும் இறந்தாலும் ஒரு சில மாமனிதர்கள் மட்டுமே மக்கள் உள்ளங்களில் கொடிகட்டி பறக்கிறார்கள். வாழும் போதும் சரி, வாழ்ந்து மறைந்த பிறகும் புகழ் கொடி நாட்டியவர்கள் தான், புகழ் மறையாமல் வாழ்பவர்கள் தான் உயர்ந்த மனிதர்களாக நான் கருதுவேன். அந்த வகையிலே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் புகழ் மறையாமல் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பு பின்பும் பல சித்தர்கள், பல யோகிகள், ஞானிகள் எல்லாம் பிறந்திருந்தாலும் கூட அவர்களெல்லாம் மக்களுடைய ஆண்டவனுடைய திருவடியை அடைவதற்காக நல்வழியை காட்டினார்கள். அண்ணல் அம்பேத்கருக்கு முன்பும் பின்பும் பல தலைவர்கள் பிறந்திருந்தாலும் அவர்களெல்லாம் மக்களுடைய வறுமை நிலையை போக்குவதற்காக வழியை காட்டினார்கள். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் ஒருவர் தான் உரிமையை பெறுவதற்காக வழியை காட்டினார். கால சூழ்நிலையில் வறுமை என்பது விலகிவிடும். ஆனால் எந்த கால சூழ்நிலையிலும் உணர்வு அற்ற மக்கள் மத்தியிலே அது உரிமை பெற முடியாது. அப்படிப்பட்ட உணர்வை தந்த உதயசூரியன் தான் அண்ணல் அம்பேத்கர் என்பதை மறந்துவிட முடியாது. இன்றைக்கு நான் பேசுவதற்கு என்பது காரணம், இன்றைய தினம் அழகு மாளிகையில் 1000 இருந்தாலும் கூட அழகு தாஜ்மஹால் அருகே நின்று படம் பிடித்து கொண்டால் தாஜ்மஹாலை பார்ப்பவருடைய பார்வையில் என்னுடைய படமும் அது பார்க்கப்படும் என்கின்ற அந்த பெருமைதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி இந்த நாளில் பேசுவது. புள்ளிமானின் உடலில் 1000 புள்ளிகள் இருந்தாலும் மேலும் ஒரு புள்ளி வைப்பதால் அந்த மானுக்கு எந்த பெருமை இல்லை, புள்ளி வைக்கின்ற மனிதருக்கு பெருமை என்ற அந்த நிலையில் அண்ணல் அம்பேத்கரை பேசுவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பல தலைவர்கள் சொல்வார்கள், எல்லா மக்களுக்கும் நான் பாடுபட்டேன் என்று. எல்லா மக்களும் பாடுபட்டவர்கள் தலைவர்கள் அல்ல. இழிநிலையில் வாழ்பவர்கள், இருள் சூழ்ந்த வாழ்க்கை வாழ்பவர்கள், கண்ணீர் சொரிந்து வாழ்கின்ற மக்களை கரை சேர்க்கின்ற தலைவர்கள் தான் உண்மையான தலைவர்கள். விதியை நொந்து அதையே விதியாக்கி வாழ்கின்ற மக்களுக்கு அவர்களை விடியலை நோக்கி அழைத்து செல்கின்றவர்கள் தான் உண்மையான தலைவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் அண்ணல் அம்பேத்கர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அவர் ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டார் என்பதை ஒரு புரிதல் தவறான நிலையில் வந்தது. காரணம், ஏதோ அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு மட்டுமே என்பதாக படம் பிடித்து காட்டப்பட்டது. அது அப்படி அல்ல, தவறான புரிதல் அது. உயர்ந்த குலம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளுகின்ற இந்த பிராமண இனத்தில் கூட சமையல் செய்கின்ற பிராமணர்கள், சபத்தை தூக்கி செல்லுகின்ற பிராமணர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அந்த உயர்ந்த இனம் என்று சொல்லுகின்ற பிராமண இனத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் வீட்டில் பெண் எடுப்பதோ பெண் கொடுப்பதோ இவர்கள் இல்லை. எனவே அப்படிப்பட்ட உயர்ந்த குலம் என்பதெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர்கள் வாழ்வில் ஒளியை பாய்ச்சுவதற்காக உருவான தலைவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். பிறப்பால் உலகத்தில் யாருமே உயர்ந்தவர் இல்லை. சிறப்பாலும் செயலாலும் சிந்தனை சிறப்பால் மட்டுமே ஒரு மனிதன் உயர்ந்து வாழ்கிறார். சுதந்திரம் என்பது அது பிறப்புரிமை என்று
திலகர் சொன்னார், சுதந்திரம் மட்டும் அல்ல, சுயமரியாதையும் உரிமையும் பெற்று வாழ்வதும் எங்கள் பிறப்புரிமை சொன்ன அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மண்ணுக்காக விடுதலை போராடிய போது மண் விடுதலைக்கு மட்டுமல்ல, மண்ணில் மண் புழுக்களாக வாழ்ந்த மக்களுக்காகவும் சேர்த்து பாடுபட்டவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். 200 ஆண்டுகளுக்கு முன் நீங்கள் வெள்ளையனிடை ஆங்கிலேயனிடம் அடிமைப்பட்டதற்கு விடுதலை விடுதலை என்கிறீர்களே, வீர முழக்கம் எழுப்புகிறீர்களே, வீறு கொண்டு எழுகிறீர்களே, உங்களிடம் 1000 ஆண்டுகளாக நாங்கள் அடிமைப்பட்டு கொடுக்கிறோம், எங்களுக்கு எப்போது விடுதலை, எப்பொழுது வெளிச்சம் என்று கேட்ட அந்த பொருத்தமான கேள்வியை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் தலைவர்கள் பொறுமினார்கள். இன்றைக்கு மத ரீதியாக நாடு பிளவுபடும் போது இப்படி இன ரீதியாக கேள்விகளை எழுப்பலாமா என்றார்கள். சரியான நேரத்தில் சரியான கேள்வியை எழுப்புவதுதான் அது சரியான ஒன்றாக அமையும் என்கின்ற அதை புரிந்து கொண்டு வர எழுப்பினார் என்றால் அவரை சில சமாதானங்கள் எல்லாம் செய்து ஒத்துக்கொள்ள வைத்து விட்டார்கள். அடித்தட்டு மக்களுடைய அந்த சமூக நீதியை உருவாக்குவதற்காக உயர்ந்த மக்கள் எல்லாம், ஒரு கையளவே எண்ணிக்கை இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட்டார்களே, எங்களுடைய வாழ்வு எப்பொழுது மலர்வது? சுமை தாங்கிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. சுமை தாங்கிகளாக வாழ்வது மட்டுமல்ல, அந்த சுமை தாங்கிகளாக வாழ்வதே நம்முடைய விதி என்று அவர்களையே ஒத்துக்கொள்ள வைத்ததுதான் சமூக குற்றம். அந்த சமூக குற்றத்தை சம்மட்டி அடித்து உடைப்பதற்காக, அதை எரித்து சாம்பல் ஆக்குவதற்காக வந்த எழுச்சி சூரியன் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நீங்கள் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கிறீர்கள், நான் மக்களிடமிருந்து மாளிகையை பார்க்கிறேன் என்று நாடோடி மன்னன் படத்தில் ஒரு வசனம் வரும். அதுபோல மாளிகையிலிருந்து மக்களை பார்க்காமல் மக்களிடமிருந்து மக்களையே பார்த்த மாபெரும் தலைவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அரசியல் சட்டத்தை எழுதுவதற்காக ஒரு தேடுதல் நடந்த போது குறைந்த கூந்தல் போல பல்வேறு கலாச்சாரங்கள், மொழி, இனம் அத்தனையும் வேறுபட்டு இருக்கின்ற இந்த நாட்டுக்கு ஒரு அரசியல் சட்டத்தை, எல்லோருக்கும் ஏற்புடையதாக ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்குவதற்கான அந்த ஆற்றல் யாரிடம் இருக்கிறது என்று சொன்னார், அதான் அண்ணல் அம்பேத்கரிடம் இருக்கிறது என்று அதை உணர்ந்தவர் தான் காந்தியடிகள் அவர்கள். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், ஜி பார்த்தசாரதி ஐயங்கார், YV ராவ், முன்ஷி போன்றவர்கள்லாம் சட்ட நிபுணர்கள், சட்ட விற்பனர்கள், சட்டத்தை கரைத்து குடித்தவர்கள்லாம் இருந்த இந்த நேரத்திலே அம்பேத்கரை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று காந்தியடிகளை கேட்டபோது அவர் சொன்னார், நீங்கள் சொல்வதை போல அவர்களெல்லாம் சட்ட நிபுணர்கள் தான், சட்டத்தை கரைத்து குடித்தவர்கள் தான், சட்டத்தில் அவருக்கு எதுவும் தெரியாதது எதுவும் இல்லை என்பதை நான் உணர்வேன். ஆனால் அவர்கள் சட்டத்தை மட்டுமே உணர்ந்தவர்கள், சத்தியத்தையும் தர்மத்தையும் உணராதவர்கள். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் ஏழை எளிய மக்களிடம் பிறந்து அந்த மக்களுடனே வாழ்ந்து அவர்களுடைய காயத்தை உணர்ந்தவர் என்ற காரணத்திலே அந்த காயத்துக்கான மருந்தை அவரால் உணர முடியும் என்ற காரணத்தினாலே அவரை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னார். சிறு வயதில் இருந்தே காயம் பட்டு வளர்ந்தவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவர் பள்ளிக்கு போகும்போது சிறுவராக இருந்த பொழுது எல்லோருமே புத்தக பை பள்ளி மாணவர் எடுத்து செல்வார்கள். இவரும் புத்தக பை மட்டுமல்ல, ஒரு சாக்கு பையும் கொண்டு செல்ல வேண்டும். அந்த சாக்கு பையை வகுப்பறையிலே விரித்து அதன் மேல் உட்கார வேண்டும். தாகம் எடுத்தால் பொது பானையிலே போய் தண்ணீர் கொடுப்பது தடுக்கப்படுவார்கள். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் காயம்பட்ட சூழ்நிலையில் தான் பள்ளி வகுப்பை எல்லாம் முடித்திருக்கிறார். பள்ளி முடித்து விட்டு வீட்டுக்கு வரும்போது அவரும் அவர் சகோதரரும் ஒரு மாட்டு வண்டியிலே வருகிறார்கள். ஆனால் அந்த மாட்டு வண்டிக்காரன் எப்படியோ இவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு உடனடியாக நடுவழியிலே அவர்கள் இறக்கி விட்டு நடக்க சொல்லுகிறார். நடக்க சொல்லியது கூட அது பெரிது இல்லை. அந்த வண்டியிலிருந்து மாட்டை கழட்டி சாலையின் ஓரத்தில் இருக்கின்ற நீர்நிலையில் மாட்டை கழுவுகிறார், தீட்டுப்பட்டு விட்டதாக என்று சொல்லி. ஆக அண்ணல் அம்பேத்கரும் அவர்களும் அந்த சிறுவர்கள் மாட்டு வண்டியில் ஏறியதே தீட்டு சொல்லி மாட்டையே கழுவுகிறார் என்று சொன்னால் அந்த மனிதர் தன்னுடைய மனதை கழுவவில்லை என்றுதான் அர்த்தம். காலம் படுமோ தரிப்படுமோ யார் படுவார் என் பாட்டை என்று பாரதி பாடியது யாருக்கு பொருந்துமோ பொருந்தாதோ அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பொருந்தும். அந்த அரசியல் சட்டத்தை எழுதி அவர் ஒப்படைத்த போது இது உலகத்தில் இருக்கின்ற சட்டங்கள் எல்லாம் உள்வாங்கி எழுதப்பட்ட சட்டம். இந்த நாடு பைசா நகரத்து கோபுரம் சாய்ந்து இருந்தாலும் அது சரியாமல் இருப்பதனால் உலக மக்களின் பார்வைக்கு வருவது போல
உலக நாடுகள்லாம் உற்று பார்க்கின்ற ஒரு நாடாக நமது இந்தியா இருக்கிறது. பல்வேறு கலாச்சாரம், மொழி, இனம் அனைத்தும் இருந்திருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட நாட்டில் ஒரு சட்டத்தை இயற்றுவது என்பது மிகவும் கடினம் என்றாலும் கூட எங்களால் முடிந்த வகையிலே உலகத்தில் இருக்க சட்டங்களை எல்லாம் உள்வாங்கிதான் இந்த நாட்டுக்கு சட்டம் எழுதப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு நல்ல சட்டமாக இருந்தாலும் இதை நடைமுறைப்படுத்துவர் கெட்டவராக இருந்தால் இந்த சட்டம் கெட்ட சட்டமாகிவிடும். ஆனா இந்த சட்டம் எவ்வளவு கெடுதலாக இருந்தாலும் நடைமுறைப்படுத்துவர் நல்லவராக இருந்து சொன்னால் இந்த சட்டம் நல்ல நடைமுறைக்கு இருக்கும். ஆக 8 மணி நேர வேலை, 8 மணி நேர குடும்பத்தோடு ஒன்றி இருப்பது, 8 மணி நேரம் ஓய்வு என்று 8 நாளை பிரித்து தந்த பகுத்தறிவு தலைவர். பெண்களுக்கு வாக்குரிமை, பெண்களுக்கு வாக்குரிமை ஏன் என்று கேட்ட பெரிய பெரிய தலைவர்கள் மத்தியிலே பெண்களுக்கு வாக்குரிமை தர வேண்டும் என்று சொல்லி போராடி அதை வாதாடி வாங்கி தந்தவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். குழந்தை திருமண சட்டத்தை தடை செய்தவர், குழந்தை தொழிலாளர் கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர், வரதட்சணை கொடுமையில் இருந்து பெண்களை மீட்டு தந்தவர். இப்படி பல்வேறு சட்டங்களை இயற்றி மக்களை விடியலை நோக்கி அழைத்து சென்றவர் தான் அண்ணல் அம்பேத்கர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வாழ்நாளெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை பின்வரும் சமுதாயம் பின்பற்றக்கூடிய ஒரு பிதாமகனாக வாழ்ந்த பெருமை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு உண்டு. இந்த சட்டத்தை சொல்லும் பொழுது இந்திய நாட்டுக்கு எல்லோராலும் அவ்வளவு எளிதாக ஒரு சட்டத்தை உருவாக்கிவிட முடியாது. எப்படி பச்சை மண்ணில் பானை செய்கிற பக்குவம் எல்லோருக்கும் வராது. அதற்கு பக்குவப்பட வேண்டும், அதுக்கு பழக வேண்டும். அது குயவர்களால் மட்டுமே முடியும். காரணம் அவர்களுக்கு தொழில் ரீதியான. அதை போல இந்த நாட்டுக்கு, இந்திய நாட்டுக்கு சட்டத்தை இயற்றுவது என்பது அண்ணல் அம்பேத்கர் போல ஆரம்ப காலத்திலிருந்தே காயம்பட்டு வளர்ந்து மிகப்பெரிய ஒரு தலைவராக உருவாகினார். அவரால் தான் முடியும் என்பது உணரப்பட்டது. அவர் படிப்பதற்கு வெளிநாட்டுக்கு சென்று படித்துவிட்டு பட்டம் பெற்று அந்த பட்டத்தை பணமாக்க நினைக்காமல் ரணமான உள்ளங்களை குணமாக்குவதற்காக வந்த மாபெரும் தலைவர். சிறையில் இருந்த மக்களை மீட்பதற்காக, இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் இருக்கின்ற மக்களை அந்த கூண்டிலிருந்து மீட்ட நல்ல மேய்ப்பன் அவர். அவர் ஏழை எளிய மக்களை, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை கூண்டிலிருந்து வெளியேற்றிய அவரை இன்றைக்கு கூண்டில் அடைத்து வைத்த ஒரு கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவர் மீண்டும் மீண்டும் பிறப்பது என்பது நாம் விரும்பியது என்றாலும் கூட அவருடைய எண்ணத்தை, இதய துடிப்பை ஏற்று நாம் இந்த நாட்டை வழிபடுத்துவோம். ஏழை எளிய மக்களினுடைய அந்த கனவை நிறைவேற்றுவோம். தீண்டாமை என்பது கூடவே கூடாது என்கின்ற கொள்கை வழி நடப்போம். அண்ணலை பேசுவதற்கான வாய்ப்பு தந்த ஆளுமைகள் வலைக்காட்சிக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.